கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவைஸ் ஊழியத்து மூலிமா இந்த கால வேளையில் உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்கான கர்த்தரை சோத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அடைய மனதார வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க முன்பாக பரிசுத்த வேதாகத்திலிருந்து தேவனுடைய ஒரு வார்த்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 31 வசனம், ஜான் 9:31. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாவிகளுடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் அநேக குழப்பங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கலாம். பல வருஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார். என் ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாமல் இருக்கிறார். அநேகர் சாட்சி சொல்கிறாங்க, நான் ஆண்டுகிட்ட ஜெபித்தேன், ஏசப்பா அற்புதம் செய்தார், ஏசப்பா சுகம் கொடுத்தார், ஏசப்பா என் தேவைகளை சந்தித்தார், ஏசப்பா என்னை ஆசித்தார்னு. ஆனால் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு பதில் இல்லை. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்யவில்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் பாவிகள் ஜெபத்துக்கு செவி கொடுப்பதில்லை. நம்ம ஜெபத்துக்கு தடை, நம்ம அற்புதத்துக்கு தடை, நம்ம சுகத்துக்கு தடை, நம்ம விடுதலை ஆசீர்வாத தடை தேவன் அல்ல, நம்ம பாவங்கள். அதில் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்கள் பாவமும் செய்து தேவன்கிட்ட ஆசீர்வாதம் எதிர்பார்த்தால் அது கூடாத காரியம். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேணுமா? நீங்கள் எதிர்பார்க்குற சுகத்தை ஆண்டு உண்டாக்க வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேணுமா? முதலாவது நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவர் பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார், ஆனால் வேதம் சொல்கிறது பாவிகள் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆகவே இந்த வார்த்தை கேட்கும் நீங்கள் ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடப்படுவாரானால், இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்வானால், இந்த வார்த்தை ஜீவுள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் குத்தப்படுமானால், எசப்பா என் ஜெபத்துக்கு, என் அற்புதத்துக்கு, என் ஆசீர்வாதத்துக்கு, என் சுகத்துக்கு, என் விடுதலைக்கு எனக்குள்ளே தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது குறைகள் இருக்குமானால், பாவங்கள் இருக்குமானால், அக்கிரமங்கள் இருக்குமானால், மீறுதல் இருக்குமானால் என்னை மன்னிங்க சப்பா. அப்படி ஜெபிக்கும் போது வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஆமென். நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உங்களை மன்னிக்கிறது மாத்திரமில்லை, உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? இந்த நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை காரியங்களை உணர்த்தும் போது அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபித்து மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நல்ல வேலைக்காக உமக்கு சோத்திரப்பா. இந்த டெய்லி டேஸ் ஊழியத்தில் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, பல வருஷமா, பல மாதமா, பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உபவாசித்து கொண்டிருக்கிறேன், கண்ணீர் விதித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குதப்பா. என் ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்க மாட்டேங்கிறப்பா. ஆண்டவரே, இப்போது உங்கள் ஊழியக்காரர் மூலிமா பேசின வார்த்தைப்படி என் ஜெபத்துக்கு எனக்குள்ள ஏதாவது தடைகள் இருக்குமானால், பாவங்கள் இருக்குமானால், அக்கிரமங்கள், மீறுதல்கள், குறைகள் இருக்குமானால் தயவாக மன்னித்து என் ஜெபத்துக்கு பதில் கொடு சாப்பா. என் ஜெபத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. என் ஜெபத்துக்கு ஒரு அற்புதம் செய்து என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்க தேவகுமாரனுக்கு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு சொன்ன வார்த்தைப்படி யாரெல்லாம் மன்னிங்கப்பா சொல்லி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, அத்தனை பேர்கள் பாவங்கள் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, ஜெபத்துக்கு பதில் வருவதாக, சுகம் உண்டாவதாக, அவங்க எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாவதாகப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.